இங்க இந்த பையன் ஸ்கூல்ல சண்டை போட்டு ஒரு பையனை பிடிச்சி அடின்னு அடிக்கிறான். தடுக்க வந்த வாத்தியாரையும் திருப்பி அடிக்க பாக்குறான் அந்த பையன். வாத்தியாரும் தடுக்க வந்த என்னையே நீ அடிக்க பாக்குறியான்னு குடி போதையில இருக்க அந்த பையனை 2 அடி அடிக்கிறாரு. வாத்தியார் அடிச்ச உடனே கோபப்பட்ட பையன் அங்க கிடந்த ஒரு கல்லை தூக்கி வாத்தியாரோட மண்டையை பொழந்துட்டு அங்க இருந்து ஓடியே போயிடான். இப்படியே சாயந்தரம் ஆகுது. எதுவுமே நடக்காதது போல அவனு உள்ள வரான். எழுந்திருச்சு அப்பாவும் என்ன காரியம் தான் பண்ணிட்டு வந்திருக்க அந்த பையனை ஓங்கி அடிக்கிறாரு. ஸ்கூல் வாத்தியாரும் பையனோட சர்டிபிகேட்டை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு. இனிமேல் உங்க பையன் ஸ்கூல் பக்கமே வரக்கூடாது, அவனோட சர்டிபிகேட்டை கையில பிடிங்கன்னு அப்பா கையில கொடுக்குறாரு. பையனோட அப்பாவும் இவனை நம்பிதான் சார் எங்க குடும்பமே இருக்கு, தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு அவனை ஸ்கூல்ல ஏத்துக்குங்க சார் கெஞ்சி கேக்குறாரு. இந்த ஏழை அப்பாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட வாத்தியாரும் அவனை மன்னிச்சு மறுபடியும் ஸ்கூல்ல ஏத்துக்கிறாரு. மறுநாள் ஸ்கூலுக்கு போன பையனும் ஸ்கூல் வாசல்ல 2 பேர் ஒரு புது பைக்ல வரத பாக்குறான். அதை பார்த்ததும் பையனும் ஃப்ரெண்டு கிட்ட நானும் அப்பா கிட்ட சொல்லி ஒரு புது பைக் வாங்க போறேன்டான்னு சொல்றான். இப்படியே ராத்திரி அப்பா கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பையனும் எனக்கு ஒரு புது பைக் வாங்கி தாங்கப்பான்னு அப்பா கிட்ட கேக்குறான். அப்பாவும் நான் ஒவ்வொரு நாள் மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வார பணத்துல உன்னை படிக்க வைக்கவும் குடும்ப செலவுக்குமே சரியா போகுது, அப்புறம் எங்கப்பா என்னால புது பைக் வாங்க முடியும்னு கேக்குறாரு. பையனும் அப்புறம் என்னத்துக்கு என்ன பெத்து படிக்க வச்சீங்கன்னு அப்பா அசிங்கமா திட்டிட்டு அங்க இருந்து போறான். பையன் திட்டிட்டு போறது அப்பாவால தாங்கிக்கவே முடியல. மறுநாள் அப்பாவும் முதலாளி கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஒரு புது பைக்கோட வீட்டுக்கு வராரு. பையனுக்கு புது பைக்கை வாங்கி கொடுத்துட்டு அப்பாவும் கோடவுன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு மயங்கி ஒரு இடத்துல உட்கார்ந்து ரத்த வாந்தி எடுக்கிறாரு. பையனோட அப்பாவும் அந்த இடத்துல இறந்து போறாரு. அப்பா வாங்கி தந்த அந்த புது பைக்ல போய் பென்ஸ் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு பையன் ஓவர் ஸ்பீட்ல வரும்போது பைக் ஆக்சிடென்ட் ஆகுது.